வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் குக் கிச்சன்ல குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய எக் நூடுல்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப அதிகமாக மசாலாலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் இது கூட ஒரு பாக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா தாராளமாக வேக வைக்கலாம். இந்த நூடுல்ஸு மேகி இந்த மாதிரி பண்ண முடியாது, டக்குன்னு குழஞ்சிரும். இது நான் நார்மல் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நான் இது என்ன சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த நூடுல்ஸு, அதனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நூடுல்ஸ் நல்லா வெந்ததும் இதை இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தனியாக ஒரு ஃபில்டருக்கு மாற்றி நல்லா தண்ணி வடிஞ்சதும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு அகலமான கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம முட்டை நான் இன்றைக்கி 3 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா ரெடி பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தீ கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி டக்குன்னு இந்த மாதிரி கருகி போயிடும். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 3லேருந்து 4 பூண்டு பற்களை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா செவந்து வந்ததும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிற பீன்ஸு, கேரட், குடமிளகாய் இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. காய்கறி சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லைட்டாக வதங்கினாலே போதும். இது வதங்கினதும் இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸையும் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் நல்லா லென்த்தியாக இருக்கிறதுனால நமக்கு அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கரண்டியாலே கட் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறி சேர்க்கும்போது நான் உப்பு எதுவும் சேர்க்கலை, நூடுல்ஸ் சேர்ந்துருக்கிற உப்பு தான். இது கூடவே காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நூடுல்ஸ் சேர்த்துட்டு உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப அந்த கரிப்புத்தன்மை தெரியாது. காய்கறியில் அந்த உப்பு நல்லாவே ஏறி போயிடும். சம்டைம்ஸ் நீங்கள் முன்னாடியே உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா. இப்போது இந்த நூடுல்ஸ் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. காய்கறி கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டை பொடி மாசையும் இது கூட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக முட்டை நூடுல்ஸ் தயாராகிடும். உங்ககிட்ட ஆனியன் தாள் இருந்ததுன்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். காரம் நம்ம மிளகுத்தூளும் உப்பையும் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான முட்டை நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.